ஈரோடு மாவட்ட எல்லையான சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை புலிகள் சரணாலய பகுதியில் தெங்குமரஹாடா என்னும் மலை கிராமம் அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் மாயாற்றின் கரையோரம் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பது மட்டுமே முக்கிய தொழிலாக உள்ள இந்த கிராமத்தில் அடிக்கடி வனவிலங்குகள் புகுந்து விவசாய பயிர்களை சேதம் செய்வதும் கிராம மக்களை தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு கோத்தகிரியைச் சேர்ந்த பாலன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி உறவினர்கள் சிலருடன் தெங்குமரஹாடா அருகேயுள்ள கல்லம்பாளையத்திற்கு அவரது உறவினர் வீட்டிற்கு செல்லும் வழியில் அந்த பகுதியில் உள்ள புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை திடீரென லட்சுமியை தாக்கியுள்ளது. லட்சுமியின் அலறல் சத்தம் கேட்ட உறவினர்கள் ஒற்றை காட்டு யானையை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக தீப்பந்தத்தை காட்டி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். யானை தாக்கியதில் லட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து கிராம மக்கள் வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் தெரிவித்தும் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வராததால் இரவு முழுவதும் லட்சுமியின் உடல் சம்பவ இடத்திலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. மறுநாளான நேற்று காலை சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் லட்சுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கைப்பற்ற முற்பட்ட போது அங்கு கூடியிருந்த கிராம மக்கள் லட்சுமியின் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் யானைகள் ஊருக்குள் அடிக்கடி வருவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும், ஊருக்குள் வரும் குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும், நீண்ட நாள் கோரிக்கையான கல்லம்பாளையம் பாலத்தை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்பு போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் உயிரிழந்த லட்சுமியின் உடலை சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். யானை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். சார் நாங்க அங்கிட்டு இங்கிட்டு போறதுக்கு எங்க சார் இடம் இருக்கு? நாங்க சுத்தினாலும் அங்க சுத்தினாலும் அந்த பக்கம் டைம் பாஸ் பண்றதுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. முடியாது. அது ஏன் போகும்போது முடிஞ்சு சார். வந்துருச்சா நம்ம ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் பிரச்சனை சால்வ் ஆகுது. அவங்க இடத்துக்கு போகணும் பாத்துங்க. சரியா? நீங்க சரின்னா நாங்க ஸ்டெப் எடுப்போம். ஒரு மாசம் டைம் கொடுத்துருவாங்க. ஜனவரிக்கு மேல நீர் சொல்லுங்க. ஜனவரிக்கு மேல நம்ம அங்க போயிடுறோம். சரிதானே? கீழே இருக்கு. இது பாரு, இது இது